ஊர்ல உள்ளவங்களாம் என் வீட்டுல இருக்கிறதுக்கு எங்க அப்பா வீடு கட்டி போட்டு வச்சிருக்கான். ஏய் சாமி வெளியே வாடா. இவன் எதுக்கு இப்ப ஏறிக்கிட்டு வாரான்? என்னடா அண்ணங்கர என்ன பண்ணாலும் எதுவும் கேட்க மாட்டான். நம்ம என்ன வேணாலும் பண்ணலாம்னு திமுறா. என்னங்க என்னங்க சத்தம்? வாமா வா. நல்லா இருந்த குடும்பத்தை நாரடிச்சதும் இல்லாம நடுத்தெருவுல நிக்கிறதெல்லாம் என் வீட்டுக்குள்ள ஏத்திக்கிட்டு இருக்கியோ? என்னது நல்லா இருந்த குடும்பத்தை நாரடிச்சனா? நாரடிச்சனா இல்ல நீங்க நாரடிச்சீங்களா? டேய் தம்பி, இந்த குடும்பம் இப்படி ஆனதுக்கு காரணமே இவ தான்டா. முதல்ல இவள அடிச்சு பத்தி விட்டாதானே இந்த வீடு விருத்திக்காகும். இது நல்ல கூத்தால இருக்குது. ஆடி முடிஞ்ச ஆவணி முடிஞ்சா மனசுல தெம்பு இருந்தா என் மேல கைய வச்சு பாரு நீ. இந்த மாதிரி கேவலமான பிறப்பா அடிக்கிற அளவுக்கு நான் ஒன்னும் கேவலம் கெட்டு போயிடல. ஏங்க என்னங்க செலக்கணக்கா நின்னுகிட்டு இருக்கீங்க? என்ன எவ்வளவு கேவலப்படுத்தி பேசுறீங்க? வாயை திறந்து பேசுங்க. யாரு உனக்கு என்ன அப்ப பிரச்சனை? எதுக்கு இங்க வந்து ஆடிக்கிட்டு கிடக்குற? கோடு இழிச்சாச்சு நடு வீட்டுல. இனி உனக்கு எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது, ஒட்டும் கிடையாது, உறவும் கிடையாது. ஒதுங்கி இருக்கோம். எங்க கிட்ட இப்ப எதுக்கு நீ ஆடிக்கிட்டு வர? எங்க முன்னாடி என் பொண்டாட்டிக்கிட்ட ஏறிக்கிட்டு வர? ஏண்டா பொறுக்கி பாயில நாளா குட்டிச்சு தரு தலையா தெரிஞ்சுக்கிட்டு தரைஞ்ச. சரி ஏதோ போனா போகுதுன்னு சொல்லி சின்ன வயசுல இருந்து வளர்த்ததுக்கு இதுதான் நீ காட்டுற நன்றியாடா? அம்மாவை நானும் எம்பிட்டு கஷ்டப்பட்டிருப்போம். நம்ம அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு எல்லாம் மறந்துட்டியா நீ? இப்ப என்ன உனக்கு பிரச்சனை? என்ன பிரச்சனையா? ஏண்டா உள்ள அந்த நாயை கூட்டிட்டு வந்து வச்சிருக்கியே, முதல்ல அதை பத்தி விடுறா. யார பத்தி நாய் நீங்க? அப்புறம் பத்திக்கிட்டு வந்துரு எனக்கு. அடடடடா தப்பா சொல்லிட்டேம்மா. நாயும் உங்க அப்பனையும் சொல்லலாமா? நாய் நன்றி உள்ளது. ஒரு ரூபா சோறு போட்டா கூட 3 வருஷத்துக்கு மறக்காம நம்ம பார்க்கும் போதெல்லாம் வாலாட்டிக்கிட்டு தெரியும். அது எங்க இருக்குது? இப்படி பச்சோந்தி கணக்கா நேரத்துக்கு நேரம் மாறிக்கிட்டு இருக்கா. உங்க அப்பா எங்க இருக்கிறான்? இன்னொரு தடவை எங்க அப்பாவை ஏதாவது பேசுன அப்புறம் பல்ல கழட்டி போடுவேன் பாத்துக்க. போனா போது ஆம்பளைங்க பேசிக்கிட்டு இருக்காங்கன்னு பொறுத்து போய்கிட்டு இருந்தா பல்ல கழட்டுவியா? உன் வயசுனா அவர் வயசு என்ன? என்னடி பேச்சு பேசிக்கிட்டு இருக்க நீ? ஆஞ்சு அவர் மேல கைய வைக்கணும் காலை வைக்கணும்ன்ற நீனா? கேருங்க என் பொண்டாட்டி பேசுறதுக்கு யாருக்கும் இந்த வீட்டுல உரிமை கிடையாது. கேரு அதே மாதிரிதான் இது எங்க அப்பா வீடு. நீயும் கட்டல நானும் கட்டல. என் அம்மாவும் எங்க அப்பாவும் கட்ட வீடு. இதுல நீ இருக்கிறது ஏதோ எங்க அம்மாவுக்கு புள்ளன்ற ஒரே காரணத்துக்காக தான். இந்த அவன் நிக்கிறதுக்கு காரணம் ஏதோ அவள் கூட்டிக்கிட்டு வந்துட்டன்ற ஒரே காரணம் தான். அதனால இது சத்திரமும் கிடையாது, சாவடியும் கிடையாது. போறது வரதெல்லாம் இருக்கிறதுக்கு ஒழுங்க மரியாதையை நான் அடிச்சு துரத்திரு. இல்லன்னு வச்சுக்க என்ன நடக்கும்னு தெரியாது. யாரு அவர்? என் மாமனாரு. அவர் இங்கதான் இருப்பாரு. மாமன் நாராமல மாமன் நாரு. ஆனா நாட்டெடுத்த பழப்பு இந்த ஊருக்கு தெரியாது. ஏண்டா நம்ம 2 பேத்தையும் அந்த மலையில இவனை வீட்டுக்கு கூட்டிட்டு போனதுக்கு ஒரு வச்சோறு கூட உனக்கு போடாம அன்னைக்கு அடிச்சு பத்தி விட்டவன்டா. இன்னைக்கு எந்த மொகரக்கட்டையை வச்சுக்கிட்டு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான். ஒழுங்க மரியாதையா அனுப்பி விடு. அது மட்டுமா இவன் பண்ணுனா? நம்ம வாழவே கூடாதுன்னு எவ்வளவோ விஷயம் பண்ணியிருக்கான். இதெல்லாம் தெரிஞ்சும் இப்படி பொண்டாட்டி தாசனா மாறி இப்படி பண்ணிட்டு இருக்கியடா. நீ எல்லாம் மனுஷனே கிடையாதுடா. நீ எல்லாம் மனுஷனே கிடையாது. பெண்ணடா பெண்ணா உனக்கு? போனா புது தம்பி தானேன்னு இன்ன வரைக்கும் பார்த்தேன்டா. தோல்லையும் மார்லையும் வளர்த்து வச்ச உனக்கு தாயே தான் தெரியல. சின்ன வயசுல இருந்து கைய புடிச்சுக்கிட்டு உனக்கு நல்லது கெட்டதை பார்த்த அண்ணனையும் தெரியல. இதுக்கப்புறமும் உனக்கு எதுவும் தெரியாதுடா. இன்னைக்கே உன்னைய முடிச்சு தலை முழுகிறேன் பாரு. செத்துருடா. எம்புட்டு தைரியம் இருந்துச்சுன்னா என் புருஷனையே நீ அடிப்ப. உன்னைய எங்கேயோ போன மாதிரியாத்தா ஏன் மேல வந்து ஆராத்தான்னு என் புருஷனை அடிக்கிறியா? உன்னை விட மாட்டேன்டி இன்னைக்கு. ஐயோ யாராவது வந்து காப்பாத்துங்களே. புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்துக்கிட்டு எங்க 2 பேத்தையும் கொல்ல பாக்குறாங்களே. எங்கடி ஓட பாக்குற? வாடி இங்கிட்டு. எம்புட்டு தைரியம் இருந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய ஆள் என் புருஷனையே கை நீட்டி அடிக்கிறியா? தொலைச்சு கட்டிடுவேன் உன்னைய. ஏய் என்னங்கடா என்ன ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? போலீஸ்க்கு போன போட்டேன்னு வை. 3 பேரும் உள்ள போய் கம்பி எண்ணுவீங்க பாத்துக்கோங்க. யார் மேல கை வச்சுக்கிட்டு இருக்கீங்க? ஒட்ட மண்டை. இவங்க 2 பேர் மேலேயும் கைய மட்டும் தானே வச்சேன். நீ மட்டும் என் கையை கட்டினாப்புல இருந்தேன்னு வச்சுக்க, உன் மேல காலை வச்சிருப்பேன் பாத்துக்க. யாரு உனக்கு பிரிச்சு கொடுத்தாச்சு. என் வீட்டுல யாரு இருக்கணும் யாரு இருக்க கூடாது நான் தான் முடிவு பண்ணும். ஏதாவது பண்ணீங்க போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவா பாத்துக்க. என் மாமனார் என் கூட என் வீட்டுலதான் இருப்பாரு. இங்க பாருடா, இவன் ஆகாதவன், இவன் கூட சேராத, இவன் போற ஏன்னா கெட்டு போயிடும். ஆமா பூந்த வீடு வழங்காதுன்ற கதையை உன் மாமனார் பூந்து எந்த இடத்துல கால வச்சாலும் அந்த வீடு வழங்காது. அப்படியா பட்டவன் சொன்னா கேளு. இவன் தான் முக்கியம்னு நீ முடிவு பண்ணிட்டனா? இனி இந்த தாயை தலைமுழிகிறு சொல்லிட்டேன். அத்தை தாய் வேண்டாம் பேய் தான்
முக்கியம்னு உங்க பையன் தூக்கிக்கிட்டு திரியறாரு. அதனால நீங்க முக்கியம்லாம் சொல்ல மாட்டாரு. அந்த பேயே கட்டிக்கிட்டு அழுகட்டும். வேதாளம் எப்படி முருங்கை மரத்துல ஏறி உட்காருமோ இவன் இனிமே உச்சாணி கும்பல ஏறி உட்காந்து ஆட்டுவான். இவங்க 2 பேரும் ஆடி அவரக்கா இருக்கட்டும். வாங்க நீங்க குடிகெடுத்தவனை வீட்டுக்குள்ள விட்டுருக்க என்ன ஆக போற பாரு. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுதுடா. இத்தனை வருஷம் இத்தனை நாள் நீ நல்லா இருக்கணும்னு கோவில் குளம்னு போயிருக்கேன். ஒரு நாளும் ஊர்க்கரையை சபிச்சாலும் என் புள்ள நல்லா இருக்கணும்னு நான் ஒரு நாளும் சொன்னதில்ல. ஆனா இன்னைக்கு சொல்றேன்டா, இந்த பெத்தவ சாபத்தை அள்ளி கொட்டிக்கிற கூடிய சீக்கிரத்துல பாரு நட்டு தெருவுல வந்து பிச்சை எடுத்துக்கிட்டு தெரிய போற. ஏண்டி கம்மனு செவனேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்டி. வெளியே சுத்தினேனா கோட்டர் கீட்டர் கிடைச்சதா, குடிச்சனா மல்லாக்க படுத்தனா, வானவெளிக்கே போனேன்னு இருந்தேன். என்னை எங்க கூட்டிட்டு வந்து நிறுத்திருக்க பாத்தியா? சட்டப்பேட்டை கழட்டி விட்டு வெறும் சட்டியோட வச்சு அடி வெளுத்து போட்டாங்கடி. இதெல்லாம் எனக்கு தேவையாடி? 30,000 தாரா 40,000 தாரா, நான் கோட்டை கட்ட போறேன் அப்படி இப்படின்னு. கடைசியில பாரு தெருக்கோடியில வந்துட்டு டவுசர் கூட போட விடாத அளவுக்கு பண்ணி விட்டாங்க. நான் கூட என் தம்பிக்கு இந்த அளவுக்குலாம் அறிவு இல்லைன்னு நினைச்சையா. ஆனா இப்படி கிரிமினலா இருப்பான்னு நினைச்சு கூட பார்க்கலையா. என்ன அடி பொழந்துட்டாங்க. ஏம்மா இதுக்கெல்லாம் காரணமே அந்த ஆளுதாம்மா. அந்த ஆளு சீதாவையுமே ஹாஸ்டல்ல போய் சேர்த்துட்டானாமா. நாங்க 2 பேரும் விரும்புறது அவனுக்கு தெரிஞ்சிருக்குமா. அவன் தாம்மா எல்லாத்தையும் நம்ப வச்சு கழுத்தறுத்திருக்கான். பாவி பய, என் அப்பனோட சொத்தை எனக்கு பிரிச்சு கொடுத்துருந்தா நான் எதுக்கடா இவங்கிட்டலாம் வந்து கையேந்தி நிக்க போறேன். அன்னைக்கு இவனுக்கு ஒரு தேவைன்னோனையும் அவன் மாமியார் குடும்பத்தை அசிங்கப்படுத்தணுன்னோனையும் நம்மள உள்ள விட்டான். இன்னைக்கு அவன் தேவை முடிஞ்சதுனோனையும் நம்ம எல்லாத்தையும் ஸ்டேஷனுக்கு அனுப்பிட்டான். விடமாட்டேன்டா, அவனை விடவே மாட்டேன். என் பிள்ளையும் என் புருஷனையும் இப்படி கோமணத்தோட நிக்க வச்சா அந்த பாவிய நடுத்தெருவுல கோணி கூட இல்லாத அளவுக்கு. என்ன சத்தம்? ஒன்னும் இல்லைங்க. சத்தங்கித்தம் போட்டுக்கிட்டு இருந்தீங்க 3 பத்தி உரிச்சு தலைகளை தொங்க விட்டுருப்பேன். ஏதோ போனா போகுது காலையில முட்டி போட்டுட்டீங்களேன்னு உட்கார விட்டுருக்கேன். அப்படியே இருக்கணும். வேற ஏதோ பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிக்க அவ்வளவுதான். சார் நீங்க நான் அடிச்சாலும் பரவாயில்ல சார். நான் ஒரே ஒரு கேள்வி மட்டும் கேட்கறேன், அதுக்கு மட்டும் நீங்க பதில் சொல்லுங்க சார். என்னடா சார்? காசு இருக்குன்றதுக்காக காசு உள்ளவங்கிட்ட காசை வாங்கிட்டு இல்லாதப்பட்ட எங்களை உள்ள கொண்டு வந்து வச்சுட்டீங்கல்ல சார். டேய் என்னோடது ரிட்டையர் ஆக போறேன்டா இன்னும் 6 மாசத்துல. அப்படி லஞ்சம் கிஞ்சன்னு ஒரு நாள் வாங்காம என் வாழ்க்கை முழுக்க நான் வாழ்ந்திருக்கேன். என்னையவே லஞ்சம் வாங்குறேன்னு சொல்றியா? உரிச்சு போடுவேன் பாத்துக்க. அப்ப நீங்க லஞ்சம் வாங்காதவர்னா யார் மேல தப்புன்னு நீங்க விசாரிச்சிருக்கணும்ல. என்னடா சொல்ற? சார் உண்மையை சொல்ல போனோம்னா இன்னைக்கு நாங்க உள்ள வந்திருக்கோம்னா இதுக்கு காரணமே என் மாமன் பண்ண சதிதான் சார். வேற ஒன்றும் இல்லை சார். எங்கள் அப்பாவுக்கு 2 பொண்டாட்டி சார். பொண்டாட்டிக்கு நான், 2வது பொண்டாட்டிக்கு பிறந்தவன் தான் சார் அவன். எங்கள் அப்பனோட சொத்தை பிரித்து கொடுடான்னு நான் கேட்டேன் சார். ரொம்ப கஷ்டப்படுறான். இந்த ஆள் குடிச்சு ஒன்றுத்தையும் சேர்த்து வைக்கல சார். ரொம்ப கஷ்டப்படுறேன். கூரை வீட்டிலேருந்து மழை வெள்ளத்தில் கூட அங்கிட்டு இருக்க முடியாது சார். கொரோனா காலத்துலலாம் ரொம்ப பசிக்கும் பட்டினிக்கு கஷ்டப்பட்டுட்டோம் சார். சரிடா தம்பி, இப்போ ரொம்ப கஷ்டப்படுறோம், சொத்தை பிரித்து கொடுறான்னா கொடுக்க மாட்டேங்கிறான் சார். அதனால தான் சார் நாங்கள் அவன் வீட்டுக்கு வந்தோம். ஆனால் அந்த படுபாவி சொத்து கேட்டுன்ற ஒரே பாவத்துக்காக நம்ப வச்சு இப்படி என் புருஷன் மேலே இப்படி திருட்டுப்பட்டதை கட்டி இப்படி எங்களை கூட்டிட்டு வந்து இங்கே உட்கார வச்சுட்டான் சார். சொல்ற? ஆமாம் சார், நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறேன் சார். இந்த படுபாவி பையன் எனக்கு வேண்டிய சொத்தை கொடுக்கல சார். நான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். அதனால தான் சார் அவன் வீட்டுக்குள்ளே எப்படியாவது பூர்ணன்னு சொல்லி இவன் ஒரு நாள் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கும்போது. ஏமா சொந்த தம்பிக்கே இப்படி ஒரு பாவத்தை பண்ணிருக்கியே, நீ எல்லாம் பொண்ணா? அவன் கத்தி எடுத்து குத்தி ஏதோ ஒண்ணு பண்ணியிருந்தானா என்ன பண்றது? இல்லை சார், எனக்கு வேற வழி தெரியல சார். நான் பண்ணின பாவத்துக்கு வேணா என்னை ஏதாவது பண்ணிக்கங்க சார். ஆனால் என் புருஷன் மேலேயும் என் பையன் மேலேயும் ஒரு தப்பும் இல்லை சார். எப்படியாவது அவன் தான் சார் முதல்ல சொன்னான், என் பிள்ளைய உன் பையனுக்கு தக்கா கட்டி வைப்பேன் அப்படி இப்படின்னு. அவன் ஆசை வார்த்தையை கட்டவும் தான் நானும் சரி விட்ட சொத்து அப்படியாவது வாங்கலாம்னு சொல்லி என் பையனை லவ் பண்ண சொன்னேன் சார். அவங்க 2 பேரும் உண்மையா இருக்காங்க சார். படிப்பு முடிச்சோடனே கல்யாணம் பண்ணிக்குவோன்னு அதுக்குள்ள இப்படி எங்களை வந்து இங்கே நிறுத்தி விட்டான் சார். அவனை சும்மா விடாதீங்க சார். அந்த படுபாவி சண்டால எங்ககிட்ட பெட்டியை திறந்து காட்டுனது உண்மை, அதுக்குள்ள காசு இருந்தது உண்மை. ஆனால் நாங்கள் உள்ளே போயிட்டு வரும்போது இவன் ஏதோ தில்லாலங்கடி வேலை பார்த்துருக்கான் சார். அதனால தான் சார் காசு காணோம் சார்.
இதுக்கு அந்த ஒரு நகைக்கடைக்காரனுக்கு ஏதாவது தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு சார். அவங்க ரெண்டு பேத்தையும் உள்ள இழுத்து போட்டு லாடம் கட்டினீங்கன்னா உண்மை வெளியே வந்துடும் சார். ஏன்னா ஏற்கனவே லைலான்னு ஒரு புள்ள மேல அவ பொண்டாட்டி அப்படிதான் பழைய போட்டா. அவளே ஆளை வச்சு காசு அட்டையை போட்டுட்டு அந்த புள்ள மேல போய் பழி போட்டு உள்ள தள்ளினாங்க சார். மகளிர் போலீஸ் ஸ்டேஷன்ல வேணா நீங்க கேட்டு பாருங்க சார். அவங்க மேல கேஸ் இருக்கு. அதுக்கப்புறம் பொண்டாட்டி இழுத்து போட்டு சாத்துனீங்க சார். அந்த வேலையை தான் சார் இவன் இப்ப இங்க பண்ணியிருக்கான். பாருங்க சார், கேளுங்க சார். சார் நான் சீதா கூட பழகுனது உண்மை சார். ஆனா ஒரு நாள் என் கை அவன் மேல பட்டது கிடையாது சார். அவளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து எல்லாமே பண்ணேன் சார். மற்றபடி நான் வேற எதுவுமே அவகிட்ட தப்பா கூட நடந்துகிட்டது இல்லை சார். நீங்க தான் சார் பார்த்து பண்ணது சார். நான் வீட்டில் 15 ஆட்டையை போடுவேன் சார். இப்படி பெரும்பணத்தில் ஆட்டையை போட்டது இல்லை சார். நான் சத்தியமா ஆட்டையை போட்டிருந்தேன்னா நான் எதுக்கு சார் அவன்கிட்ட போய் நகை கடையில காசு கொடுக்க போறேன்? ஒயின் ஷாப்புக்குள்ள சார் போயிருப்பேன். பாருங்க சார். இவங்கள பார்த்தாலும் டம்மி பீஸ் மாதிரி இருக்கு. இவனுங்களை வச்சு அவன் தான் காய் நகர்த்தி இருக்கானா? முதல்ல பிடிக்கிறேன். என்னோட சர்வீஸில் எத்தனையோ கேஸுகளை நல்லபடியாக பிடிச்சி முடிச்சிருக்கேன். இது என் ரிட்டையர் ஆக போகிறதுனால இவங்களுக்கு ஒரு நல்ல தீர்ப்பை வாங்கி கொடுத்தே ஆகணும். என்னங்க சார், தூங்கலையா? தூங்காமல் உட்காந்து கடலை போட்டுட்ருக்கீங்க. என்னங்க மேடம் பண்ணுறது? ஆடி மாதம் அதுவுமா பிரித்து வச்சுட்டாங்க. அப்புறம் எங்கே தூக்கம் வரும்? ஓ, ம், சரி சரி, எனக்கு தூக்கம் வருது, நான் வைக்கிறேன். கட்டின புருஷன் இங்கே தூக்கம் வராமல் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு தூக்கம் கேட்குதா மேடம்? தூக்கம் நீங்கள் எதுக்கு அடி போடுறீங்கன்னு எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அதனால தான் நான் வைக்கிறேன். அடியே ஒரு 2 வார்த்தையாவது பேசுடி. நேரில் தான் பார்த்தா பேச விட மாட்டேங்கிறீங்க. கையோடு கூட்டிக்கிட்டு போயிடுறாங்க. சரி வெளியே நின்னாவது பார்க்கலான்னு பார்த்தா அடக்காத்த கிளி மாதிரி வெளியவே வர மாட்டேங்கிற. சரி ஃபோன்லேயாவது பேசலான்னு பார்த்தா உங்களுக்கு தூக்கம் வருது. தூக்கம் ஒழுங்கு மரியாதை பேசுறு. இல்லைன்னு வை தொலைச்சிப்படுவேன். பார்த்துக்க அத்தடியாத்தா, நேரில் பார்த்தா ஏதோ நல்ல பையன் கணக்க ஒரு வார்த்தை பேசுறது இல்லை. ஆனால் ஃபோனில் இவ்வளோ. அப்போ வீட்டில் ஃபுல் அண்ட் ஃபுல் நடிப்பு. அடியே எனக்கு உரிமையானவன் நீ. உங்ககிட்ட தான் இப்படிலாம் பேச முடியும். மற்ற எல்லாத்தையும் இப்படி பேச முடியுமா? இதுவே அண்ணியும் அக்காவும் இருக்கும்போது வாயை திறப்பீங்க, அப்படியே ஊமை கொட்டா மாதிரி இருப்பீங்க. இப்போ மட்டும் வாயே. அதெல்லாம் விடு. எப்படி நீ வார? உனக்காக நான் வலிமேல் விழி வைத்து காத்துக்கிட்டே இருக்கேன். அதெல்லாம் வரும்போது வருவேன். ஏய் எல்லாரும் தூங்கிட்டாங்க, நான் வெளியே வரேன். வரியா? அங்கே எல்லாரும் தூங்கிட்டாங்க, இங்கே யாரும் தூங்கலை. முக்கியமா அத்தை தூங்கி இருக்க மாட்டாங்களே. ஆமாம் ஆமாம், அம்மா தூங்கலை, டிவி பார்த்துட்டு இருக்காங்க. நான் வெளியே வந்தேன்னா தெரிஞ்சிடும். என் வாழ்க்கையில குண்டு விளையாடுறதே என் அத்தைக்கு வேலையா போச்சு. ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அத்தைய வாரு என்ன பண்றேன்னு. இப்பயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அம்மா கிட்ட போய் ஃபோன் கொடுக்குறேன், நீங்களே என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லிடுங்க. அடியே ரொம்ப பண்றேடி. விடு விடு, நானா வரவும் இப்படி பண்ற. நீயா வருவல்ல, அப்ப பாத்துக்கிறேன் உன்னைய. ஏய் எனக்கு ஒரே ஒரு ஆசை. என்னது? மாமான்னு கூப்பிடுறியா? ம், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அட ஒரு தடவை கூப்பிடு. அதெல்லாம் முடியாது. அப்ப எப்படி கூப்பிடுவ? வாடா போடா, அது ஓகே தானே? ரைட்டு. அந்த காலத்துல எல்லாம் புருஷனை பேர் சொல்லி கூப்பிடுறதுக்கே பயப்படுவாங்க. புருஷன் பேர் என்னமான்னு கேட்டா ஐயோ அவங்க பேர்ல சொல்லக்கூடாதுன்னு வாங்க. ஆனா நீ கட்டின புருஷனா வாடா போடா அவனே இவனே. ரைட்டு. உங்களை யார் நிறுத்த முடியும்? உங்க காட்டுல மழை தானே. பண்ணுங்க பண்ணுங்க. படுபாவி பையன் இவன் உள்ள விட்டுக்கிட்டு ஆடுறானே. இவெல்லாம் என் வயிற்றுல தான் பிறந்தானா? பெத்த தாய் சின்ன வயசுல இவனை வச்சுக்கிட்டு எம்பிட்டு கஷ்டப்பட்டேன். பால் கொடுக்கறதுக்கு கூட முடியாம, ஒரு வா கஞ்சி ஊத்த முடியாம எம்பிட்டு கஷ்டப்பட்டேன். அதையெல்லாம் மறந்துட்டானே இந்த பாவி பையன். சரிடி தங்கம், அழாதீங்க. அம்மா கிட்ட எதுவுமே இல்லையேடா. வெறும் பச்சை தண்ணியை கொடுத்த நானும் புள்ள வயிறு எப்படி நிறையும்? என்ன பண்ணுவேன்? வெறும் பொட்டா கடை கொடுத்து வச்சிருக்கானுங்க. இதுல நான் என்ன பண்ண முடியும்? சண்டை போட்டதுக்கு இதாவது கிடைச்சது. ஆனா இதை வச்சு நான் பிள்ளைங்களுக்கு எப்படி சோறு போட முடியும்? வேலை வெட்டிக்கு போலான்னு பார்த்தா இவனை விட்டுட்டு எங்கிட்டும் போகவும் முடியல. கட்டிக்கிட்டே வேலை செய்யலான்னு பார்த்தா இவன் இருக்கவும் மாட்டான். அந்த மனுஷன் இல்லைன்னோடையும் இன்னைக்கு என் கை
கையே இல்லாத மாதிரி ஆயிருச்சு. புருஷன் இருக்கிற வரைக்கும் தான் ஒரு பொண்டாட்டிக்கு எல்லா சுகமும். அந்த மனுஷன் மட்டும் இல்லைன்னா ஒரு நாய் கூட நமக்கு வந்து நிக்காதுன்னு இப்பதான் தெரியுது. எம்மா அழாதம்மா. அம்மா அழாத தங்கம். பசிக்குதா? எம்மா பசிக்கலம்மா. இந்த சைடுல மாங்காய் மரம்லாம் இருக்கும். இந்த புளியங்க இருக்குல்ல, புளியங்க சாப்பிட்டு வயிற்று நச்சுக்கலாமா? இதை சாப்பிட்டு எப்படி நிறைக்க முடியும்? பையன் வேற பசின்றாண்ட. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. உங்க அப்பா இருக்க வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளேயே வச்சு வச்சு வளர்த்துட்டாரு. அவர் இல்லைன்னா தான் வெளி உலகனா என்னன்னே தெரியுது. உன் தாத்தா வீட்டுல இருக்க வரைக்கும் சரி, உங்க அப்பா உசுரோட இருக்க வரைக்கும் சரி, கஷ்டம்னா என்னன்னு தெரியாம நம்மள பாத்துக்கிட்டாங்க. அவங்க இல்லைன்னு கஷ்டம்னா என்னன்னே தெரியுது. நல்ல நீர்ப்பாசன விவசாய நிலத்தை கொடுப்பானுங்கன்னு பார்த்தா ஒண்ணுக்குமே உதவாத நிலத்தை கொடுத்துட்டானுங்க. அதை வச்சு என்ன பண்ணுவோம் நம்ம? அம்மா அப்பா எப்படி ஏர் ஓட்டுவாருன்னு எனக்கு தெரியுமா? நான் அந்த மாதிரி செய்வா? உனக்கு அதெல்லாம் தெரியாதுப்பா, கம்மனு இரு. எனக்கு தெரியுமா, அப்பா வேலை செய்யும் போதெல்லாம் என்ன கூட்டிக்கிட்டு தானே வருவாரு. நான் பாப்பமா அப்பா எப்படி செய்வாங்கன்னு. அது எனக்கு தெரியுமா. படிக்கிற பையன் அதெல்லாம் நீ செய்யக்கூடாதுப்பா. நீ இரு. எனக்கு தெரியுமா, நீ இருமா. பொண்ணையும் தம்பியும் நான் பார்த்துப்பேம்மா, நீ கவலைப்படாதம்மா. நீ எங்கடா போற? நானு அதெல்லாம் சுத்தம் பண்ண போறேன். நான் என்ன பண்ண? அதெல்லாம் எனக்கு இப்ப நடந்த மாதிரி இருக்கு. எப்படி இவன் அதெல்லாம் மறந்துட்டான்னு தெரியல. பொண்டாட்டிக்கு இப்ப வந்தவதான் முக்கியம்னு நினைக்கிறான். ஆதியிலிருந்து வளர்த்த தாயும் அண்ணனும் வேறான தூக்கி வீசிட்டானே. இவெல்லாம் பையனா? அவன் கொஞ்சம் நெஞ்சமா நமக்கு பண்ணனா. போற இடத்துல எல்லாம் வேலை கொடுக்காதீங்க இவங்களுக்குன்னு எவ்வளோ துரத்துனா. அதெல்லாம் மறந்துட்டானே. சரிங்கண்ணே, சரி சரி. எவர்பா அது மட்டும் இல்ல, வர்ற காசெல்லாம் இப்படி அக்கா தங்கச்சி அவங்க இவங்கன்னு செலவு பண்ணிட்டோம்னு வச்சுக்க, பின்னாடி நம்ம தட்டை தூக்கிட்டு போக வேண்டிதான். அவங்க என்ன சும்மாவா இருக்காங்க? அவங்க நிலத்தை வித்து திங்க வேண்டிதானே. அடுத்த நிலமா இழிச்ச வாயத்தனமா இவன் வேற இருக்கான். இப்ப என்ன பண்றது? அண்ணே போற இடத்துக்குலாம் வந்துகிட்டு இருக்கா. யாருக்கு யாரடி அண்ணன்? செந்தில் அண்ணே, உங்ககிட்ட தானே பேசணும். சொல்லுமா. என்னம்மா? அண்ணே ஏற்கலப்பு கொடுத்தீங்கன்னா அங்க எங்க நிலத்தை கொஞ்சம் கீறி விட்டு விவசாயம் பண்றதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். தரீங்களாண்ணே? யாரியா நீ பாட்டுக்கு அவங்க மூணு கொடுத்தன்னு வச்சுக்க, அப்புறம் பெரிய ஆளுங்க சங்காத்தான் உனக்கு கிடைக்காம போயிரும், தெரியுமில்ல? என்னையா புருஷன் இல்லாத ஆளு ஒரு உதவின்னு வந்து கேக்குது. நம்மள மாதிரி பெரிய மனுஷங்க உதவுனாதானே பரவாயில்ல. யாரியா உனக்கே தெரியும், அவங்க சொந்த பந்தமே இவ்வளவு ஒதுக்கி பிடிச்சி சபையில வச்சு ஊரை விட்டு ஒதுக்கி வச்சுக்கிட்டாங்க. இதுல நீ வேற அதை இதுன்னு கொடுத்து அப்புறம் நீயும் ஒதுக்கப்பட்டு நிக்க போறியா? புள்ள குட்டிக்காரன் யோசிச்சுக்க. தங்கச்சி தங்கச்சின்னு ஒரு வார்த்தை சொன்னீங்களே, அதுவே போதுனே. நாங்களே பாத்துக்கிறோம். பாவையா எல்லாரும் சேர்ந்து ஒதுக்கி வச்சா அந்த புள்ள என்ன பண்ணும்? ரெண்டும் சின்ன பசங்க. போய் சாவ சொல்லு, சாவ சொல்லு. இவளுக்கெல்லாம் இதுதான் அதிகம். ஆட்டக்காரி. அந்த நிமிஷத்துலயும் என் பெரிய பையன், நீ எதுக்குமா அவங்கிட்ட இவங்கிட்டன்னு போய் கேட்கணும்? இங்க இருக்கிற செடிங்க கல் கட்டை இதுங்களை வச்சு நம்மளே ஒண்ணு உருவாக்குவோம். அம்மா வாங்குறதுக்கு நம்ம கிட்ட காசு இல்லை, ஆனா செய்யறதுக்கு நம்ம கிட்ட திறமை இருக்கேன்னு சொல்லி அதை செஞ்சா எல்லாத்துக்கும் உரம் போட்டது என் புருஷன். அன்னைக்கு என் புருஷன் எதையும் என் பையனுக்கு சொல்லி கொடுக்காம இருந்திருந்தா இந்நேரத்துக்கு எப்படி ஆயிருப்பான்? இன்னைக்கு இவன் தான் எரும மாடு கணக்கா வளர்ந்துருப்பானா, இல்ல 3 நேரம் தான் வாய்க்கு ருசியா தின்றுப்பானா? ஐயோ இழுக்கவே முடியலையே. எப்பா மாடி, ஐயோ கல்ல நல்லா மாட்டிக்கிச்சு போல இருக்கே. அம்மா எப்படி எப்படியோ ஒவ்வொரு பக்கமும் எனக்கு தெரிஞ்ச மாதிரி நல்லா இழுத்து விட்டுட்டேன். இனி அம்மா முடியல சாமி. ஆனாலும் அம்மாவும் தம்பியும் பாவம், அவங்க வேற வீட்டில் இருக்காங்க. நம்ம தான் அவங்கள பார்த்துக்கணும். அப்பா இல்லைன்னா அப்பாவுக்கு பதிலா நம்ம தானே இருக்கோம். அம்மா அழுதுகிட்டே இருக்குது. அதான் நம்மளே இதெல்லாம் பண்ணிடலாம். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? யாருக்கிட்ட போய் கேட்கலாம்? அப்பாவோட ஃப்ரெண்டு அந்த தலைவர் அண்ணங்கிட்ட கேட்டா அந்த அண்ணன் என்ன பண்ணும் ஏது பண்ணுன்னு சொல்லுவாங்க. அவர்கிட்ட கேட்டு என்னென்னு சொல்லி நம்ம செய்வோம். சொந்த பந்தத்தை விட அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க தான் நமக்கு ஒரு கஷ்டம்னு முன்ன ஓடி வருவாங்க. இவங்களுக்கு செய்யறதுக்கு பதிலாக அக்கம் பக்கத்தில் உள்ளவங்களுக்கு செஞ்சுட்டு போயிடலாம். ஆனால் தம்பி, நீ சின்னவனே,
இந்த குடும்பத்தால நீ ஏதோ பெரிய ஆபத்துல மாட்ட போறடா. ஆனா அன்னைக்கு இந்த அம்மாவும் அண்ணனும் உன் கூட வந்து நிப்போன்னு நீ கனவு கூட காணாத. உன்னை நான் தலை முழுகிட்டேன்டா, தலை முழுகி